அப்போ 2004 பைபிள் 50 பைபிள் கொடுப்பதற்காக நான் கடற்கரையில் இருக்கிற போது அப்போ ஓடி ஓடி ட்ராக்ஸ் கொடுத்து அந்த நாட்களை நான் நினைத்துக் கொள்வேன். அந்த ட்ராக்ஸ் ஊழியம் எப்படியெல்லாம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தியது என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதுக்கு பின்னாளில் இந்த 50 பைபிள் நான் கொடுக்க ஆரம்பித்த போது அதை வாங்கி கொண்டவர்கள் பலர் எனக்கு நன்றி சொன்னதும், வாங்கி கொண்டவர்கள் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டதும் என் நினைவில் இருக்கிறது. 50 பைபிள் வாங்குவதற்கு 4000 ரூபாய் என்று அது செய்ய முடியுமா என்று நாங்கள் விவாதித்து நானும் என் துணைவியாரும் முடிவெடுத்து செய்த அந்த நாட்களில் பார்க்கிறேன். ஒரு 3 மாதம் பிறகு வருமானம் பெறுகிறது. 100 பைபிள் ஆனது. அப்புறம் ஒரு ஆண்டுக்குள்ளாக அது 500 பைபிள் ஆனது. இன்னும் சில மாதங்களுக்கு பிறகு அது 1000 பைபிள் ஆனது. அப்போது மாதந்தோறும் 1000 பைபிள் ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி காலையில் விநியோகிக்கப்படும் என்று எல்லா பாஸ்டர்ஸுக்கும் நான் தகவல் அனுப்பினேன். ஒவ்வொரு மாதம் 5ஆம் தேதி காலையில் நீங்கள் பார்த்தால் சாரை சாரையாக மக்கள் நிற்பார்கள், ஊழியர்கள் நிற்பார்கள். ஐயா எனக்கு 7 பைபிள் வேண்டும், ஐயா எனக்கு 5 பைபிள் வேணும், ஐயா எங்கள் திருச்சபையில் ஞானஸ்தானம் இருக்கிறது 30 பைபிள் வேண்டும் என்று கேட்பார்கள். இந்த 1000 பிரித்து பிரித்து கொடுத்து அனுப்பி கொண்டே இருந்தேன். ஒரு நாள் என்னுடைய மனைவி சொன்னார்கள், நீங்கள் வீட்டை விட்டு போன பிறகு ஒருத்தர் வந்து ஒரு ரிப்போர்ட் சொன்னார். என்ன என்றால், இங்கேருந்து பைபிள் வாங்கி கொண்டு போகிற சில பேர் சாலை ஓரத்தில் ஒரு சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கிறார், ஒரு பை வைத்திருக்கிறார். இவர் அந்த பைபிளை கொண்டு போய் 50 ரூபாய் 100 ரூபாய் என்று அவரிடம் விற்றுவிட்டு போய் விடுகிறார் என்று சொன்னார்கள். இதை எப்படி நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்போ நான் சொன்னேன், சரி இப்போது கொடுக்க ஆரம்பித்து விட்டோம், தொடர்ந்து இப்போ ஒரு 3-4 வருஷமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். யாராவது ஒருத்தருடைய விற்றால் கூட அவர் பசியாறுவதற்கு அந்த பணம் உதவுகிறது. வாங்குகிறவர் 50-100 ரூபாய் வைத்து தான் விற்கப் போகிறார். எப்படியோ யார் கையிலாவது ஒரு பைபிள் போய் கிடைத்தால் போதும் என்று நான் சொன்னேன். அது காரணம் என்னென்றால், வேதாகம கடத்தல்காரன் என்று ஒரு புத்தகம் தமிழில் மொழிபெயர்த்து எழுதப்பட்டு வந்தது. கம்யூனிஸ்ட் நாடுகளில் பைபிள் போய் சேர முடியாத இடங்களில், தேவனை துதிப்பதற்கு ஆலயங்கள் இல்லாத இடத்தில் எப்படியெல்லாம் ஒருத்தர் கொண்டு போய் பைபிளை சேர்த்தார் என்று ஒரு புத்தகம், அதை நான் ஃபுல்லாக படித்தேன். அப்போ எனக்கு என்ன என்றால், எப்படி இந்த வேதாகமத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டேன். அப்புறம் 5000 பைபிள்லாம் வாங்கக்கூடிய அளவு கர்த்தர் வருமானத்தை உயர்த்தினார். நிறைய இடங்கள் தமிழ்நாடு முழுவதும் யார் யார் பைபிள் கேட்டாலும், எந்த மொழியிலே கேட்டாலும் அதை தர வேண்டும் என்று வைத்திருந்தோம். இதற்கிடையில் தான் 2023ஆம் ஆண்டு என்னுடைய துணைவியார் செப்டம்பர் 24ஆம் தேதி எதிர்பாராமல் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். ஆனால் நித்திரை அடைவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக என்னை அழைத்து, இந்த பைபிள் ஊழியத்தை இன்னும் நேர்த்தியாக செம்மையாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.